மச்சனை வெளிநாடு போனான், இன்னும் ஆளு வரல. செத்தானா உழைச்சானா இல்ல ஜெயில இருக்கிறானா தெரியல அப்படின்னு கேட்க வந்திருக்கேன். இன்னைக்கு ஒரு 2.5 மாசத்துக்கு முன்ன ஒரு உத்தரவு ஒண்ணு கொடுத்தனே, என்னையா தெரியுமா? இன்னைக்கு என் மக்க இன்னைக்கு வெளிநாட்டுல ஜெயில ஒருத்தர் இருந்து சிரமப்பட்டு இருக்கிறான்னு சொன்னா எத்தனை மாசம் இருக்கும்? 2 மாசம் இருக்கும். 2 மாசத்துக்கு முன்னையே எனக்கு வாகனம் ரெடியான உடனே நான் உலகத்தை சுத்தி வந்துட்டியா. அப்ப பார்த்தா இருந்தாலும் நீ அல்லாவை கும்பிடுறாள். அல்லாவை கும்பிடுற புள்ள இன்னைக்கு அவனுக்கும் மிரல் வரணுமே. இந்த கருப்பன் அவன் மேல உட்கார்ந்து இருக்கிறான், புரியுதா? அதனால எனக்கு வாகனம் ரெடியான உடனே உலகத்தை சுத்தி வர்றப்ப அவன் மேல உட்காந்து நான் குறியாடுவனே. இன்னைக்கு அவன் வில்லங்கத்துல மாட்டிக்கிட்டானே. இந்த 2.5 மாசம் முன்னே நான் குறியில சொன்னேன். என்னையா தெரியுதா இல்லையா? உண்மைன்னா உண்மை, பொய்னா பொய்ன்னு சொல்லணும். இந்த ஆழத்துக்கு எப்ப வந்த? இன்னைக்குதான். உண்மைன்னா உண்மை, இல்லைன்னா கருப்புசாமி பொய் சொல்றேன்னு என் கச்சாவை பிடிச்சிக்கல. உண்மையா இன்னைக்குதானே வந்த? போய் சொல்ல யாரு? அழகனுக்கு, ஐயனுக்கு, கருப்பனுக்கு, முனியனுக்கு, கருப்பசாமிக்கு, 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 அருவாளுக்கு, அருவாளுக்கு, குதிரைக்கு, முனியனுக்கு, அழகனுக்கு, ஐயனுக்கு, கருப்பனுக்கு, கருப்பசாமிக்கு, 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 அருவாளுக்கு, அருவாளுக்கு, ஐயனுக்கு, அழகனுக்கு, கருப்பனுக்கு, கருப்பசாமிக்கு, கருப்பசாமிக்கு. ஒவ்வொருத்தரும் நீங்க நின்ன இடத்துலயே தெரியலண்ணா. ஆனா ஒரு சரி, விளக்கம்
ராமேஸ்வரம். ராமேஸ்வரம் இருக்கிறீங்களா? வரேன் வரேன். தொட்டுக்க முடியாது. படிக்க சொல்லிட்டு கொடுத்தோம். ஐயா ஓரமா உட்காருங்க ஐயா, கண்ணாடி கட்டுங்க, ஓரமா உட்காருங்க. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தையா, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளங்க கருப்பசாமி உத்தரவிட்டு எனக்கு மன வேதனை. அதே மாதிரி கருப்பசாமி என்ன நடக்குதுன்னு தெரியல. இன்னைக்கு போன பொருள் போன வாக்கிலே இருக்குது, மீண்டும் வரல. என்னய்யா உயிரோட இருக்குதா போயிருச்சா? இன்னைக்கு யார் போனது? வெளிநாடு. மச்சனை வெளிநாடு போனான், இன்னும் ஆளு வரல. செத்தானா உழைச்சானா இல்ல ஜெயில இருக்கிறானா தெரியல அப்படின்னு கேட்க வந்திருக்கேன். அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு உங்க அட்டமணியிலையும் நான் ஆராய்ஞ்சியா, இன்னைக்கு என் மனையை மிதிச்ச உடனே உனக்குன்னு நான் வாரி வழங்கிட்டு தான் இருக்கிறேன். எங்க நான் யாரு? கருப்பசாமி. நான் எங்கிட்ட மாளிகை வர அங்கிட்ட நீ எத்தனையோ கஷ்டம்னு வந்த, என்னை நம்பி என் காலில் உழந்த உடனே இன்னைக்கு உனக்கு பொருளாதாரத்துக்கும் சரி தொழிலுக்கும் சரி மேல்மைக்கு எங்க வச்சிருக்கிறேன்? மேல வச்சிருக்கிறேன். என்னையா இன்னைக்கு மேல்மை கொண்டு வந்திருக்கிறேன். அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு எனக்கும் குறைபாடு, மன சங்கட்டம். அந்த புள்ள எதோ நல்லதா கெட்டதோ எனக்கு தெரியாது. அப்படி இன்னைக்கு வெளிநாட்டில் மாட்டிக்கிச்சு, உயிர் போச்சா உயிர் இருக்குதா தெரியல, இல்லை ஸ்டேஷன்ல மாட்டிக்கிச்சா ஜெயிலில் இருக்குதா அப்படின்னு நினைச்சிருக்கிறா. இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு ஒரு 2.5 மாசத்துக்கு முன்ன ஒரு உத்தரவு ஒன்று கொடுத்தனே. என்னையா தெரியுமா? இன்னைக்கு என் மக்க இன்னைக்கு வெளிநாட்டில் ஜெயிலில் ஒருத்தர் இருந்து சிரமப்பட்டு இருக்கிறான்னு சொன்னா எத்தனை மாசம் இருக்கும்? 2 மாசம் இருக்கும். 2 மாசத்துக்கு முன்னையே எனக்கு வாகனம் ரெடியான உடனே நான் உலகத்தை சுத்தி வந்துட்டேயா. அப்ப பார்த்தா இருந்தாலும் என் புள்ள அப்படின்னு பார்த்தாலும் நீ அல்லாவை கும்பிடுறாள். அல்லாவை கும்பிடுற புள்ள இன்னைக்கு அவனுக்கும் மிரல் வரணுமே. இந்த கருப்பன் அவன் மேலே உக்காந்து இருக்கிறான், புரியுதா? அதனால எனக்கு வாகனம் ரெடியான உடனே உலகத்தை சுத்தி வர்றப்ப அவன் மேல உக்காந்து நான் குறியாடுவனே. இன்னைக்கு அவன் வில்லங்கத்துல மாட்டிக்கிட்டானே. இந்த 2.5 மாசம் முன்னே நான் குறியில சொன்னேன். என்னையா தெரியுதா இல்லையா? உண்மைன்னா உண்மை, பொய்னா பொய்ன்னு சொல்லணும். இந்த 2.5 மாசத்துக்கு முன்னே நான் குறி எடுக்கிறப்ப என் புள்ள ஒண்ணு மாட்டிக்கிச்சு, ஜெயில தத்தளிச்சிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னேன். யாருன்னு இங்க இருக்கிற மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த 2.5 மாசத்துல நீயும் வந்துட்ட. என் மச்சான் இன்னைக்கு வெளிநாட்டில் இருக்கிறான் அப்படின்னு நினச்சி வந்துட்டேன். கருப்பசாமி இன்னைக்கு அவன் மேலேயும் நான் அருள் ஆடிக்கிட்டு தான் இருக்கிறேன். அவனுக்கு மிரல் வருது. இருந்தாலும் கொஞ்சம் பிரச்சனை, கொஞ்சம் தொழில் போட்டியில் கொஞ்சம் மாட்டிக்கிட்டான். அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு அவனை வெளியே கூப்பிட்டு வந்தார். அதான் சொன்னேன், நீ என்னை நம்பி வந்த, உனக்கு பொருளாதாரத்துக்கு தொழில் மேம்படுத்தி கொடுத்துட்டேன், தொழிலை மேம்படுத்திட்டேன், வருமானத்தையும் வழிவகுத்துட்டேன். இருந்தாலும் கருப்பசாமி உங்க அட்டுமணியில ஒரு உயிர் சேதம் ஒன்று ஆயிருக்குது. என்னயா ஆமாவா இல்லையா? இது என்ன அது? சரி விளக்கம். கருப்பசாமி இந்த 3 வருஷம் அளவுல ஒரு உயிர் சேதம் ஆயிருக்குதே. ஒரு ரத்த சம்பந்தப்பட்டது ஆயிடுச்சு. அதே மாதிரி அதான் நான் சொல்றேன். அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு உங்க அட்டவணைக்கும் இன்னைக்கு தொழிலும் கொஞ்சம் மேல்மைக்கு வந்தாலும் கொஞ்சம் பொருளாதாரம் தடை. அதே மாதிரி உன் கட்டுமனைக்கும் இன்னைக்கு ஒரு நல்ல சக்திங்கிறது இல்லை, தீமை சக்தி தான் வந்துட்டு இருக்குது. இப்போ பார்த்தாலும் ஒரு 2 வருஷமா மன சிக்கல்ல இருக்கிறீங்க, மன வருத்தத்தில் இருக்கிறீங்க. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு நிவர்த்தி பண்ணி இன்னைக்கு தொழிலும் உனக்கு மேம்படுத்துறியா. இன்னைக்கு பார்த்தாலும் உனக்கும் கொஞ்சம் உடல் நிலையும் சரியில்லையா. இன்னைக்கு எல்லாத்துக்கும் தான தர்மம் பண்ற, நல்லதை கெட்டதும் பண்ற, இன்னைக்கு உன்னுடைய உடலையும் நீ பார்க்கல, புரியுதா? அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு நல்லபடியா தொழில் அமைச்சிடுறேன், உனக்கும் மேம்படுத்துறேன். மக்கமாருக்கு இந்த ஒரு கடன் பிரச்சனை இல்லாத
வலியுறுத்தி கொடுத்தாரு. இன்னைக்கு அவனையும் அந்த பாலகனையும் வெளியே கூப்பிட்டு வந்தாரு. வெளியே கூப்பிட்டு வந்துட்டா எனக்கு என்ன பண்ற? நீங்க என்ன கேக்குறீங்கன்னு நான் தரேன். நான் உனக்கு தெரியும். தெரியும் சாமி, நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேனோ அது செய்யறேன். அதான் என்னன்னு சொல்லு. இன்னும் 11 மாசத்துல உனக்கு நான் வெளியே கொண்டு வந்து கட்டுமனை சேர்த்து. எவ்வளவு நாள் ஆகுமா சாமி? நீ வந்ததே இப்ப நாளைக்கு வரும்னு சொல்லிவிட்டு கடைசியா நான் பொய்க்காரா வருதா? சாமி 7 மாசம் ஆச்சு. நீ இங்கிட்டு எப்போ வந்த? தெரிஞ்சுதான் சாமி, யூடியூப்ல போட்டு தெரிஞ்சுதான் நான். நீ இப்பதானே வந்த. எனக்கு போயிட்டே இருந்தேன் சாமி. ஐயா நீ எங்கிட்டு போனாலும் எனக்கு தெரியா. நான் அதை தான் சொல்றேன். இப்ப வந்திருக்கிறேன். இன்னும் 11 மாசத்துல நான் அழைச்சிட்டு வரேன். 11 மாசம்னா எப்ப வேணாலும் 11 மாசத்துல வரும். உன் புள்ள வந்து சேரும். அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு ஐயா 11 மாசத்துல இந்த கருப்பை உன் கூட இருந்து உன் மக்களை கொண்டு வந்து ஒரு வட்டியே போட்டு அடிச்சு எந்த ஒரு மனசங்கட்டம் இல்லாத வலியுறுத்து நீ அழைச்ச குரலுக்கு இந்த மாளிகை வர கருப்பை வெள்ளை குதிரையோட இன்னைக்கே இந்த நிமிஷமே கிளம்புவேன். கிளம்பி என்ன தீர்ப்புன்னு பார்த்து 11 மாசத்துல நான் அமைச்சு கொண்டு வந்து உன் கட்டுமனையில் சேர்த்துறேன். இது சத்தியம். வண்டியில அடிபட்டு இருக்கணும். அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு அந்த பாலகனும் சரி நீயும் சரி போக்குவரத்துல நீ பார்த்து போ. நீ ஒரு சிந்தனையில் இல்லை. வண்டி ஓட்டுறப்ப நீ இதையே நினைச்சிட்டு போற. புரியுதா? அதனால கருப்பசாமி உன் கட்டுமணிக்கு நான் கூட நிக்கிறியா? இன்னைக்கு ரொம்ப வேதனையில் இருக்கிறியா? இருந்தாலும் கருப்பசாமி நடப்பிடும் முடியல. அதான் சொல்றேன். இன்னைக்கு நம்ம மன வேதனை. இன்னைக்கு எல்லாம் சாப்பிடவும் சாப்பிடாதையும் கடனை வேற வாங்கிட்டேன். கடனுக்கு நான் என் பேரு கெடக்கூடாது அப்படின்னு நினைச்சு நீ செஞ்சிட்டு இருக்கிறியா? இருந்தாலும் கருப்பசாமி அந்த இடத்துல ஒரு மாறி ஒண்ணு இருப்பாள் என் தங்க அதான் சொல்றேன். அதை செவ்வாய்க்கிழமை கண்டா போய் விளக்கு போடியா. கஷ்ட நஷ்டத்தெல்லாம் போய்க்கிறேன். அவனுடைய முகத்துல முழிக்க வேண்டாம். இன்னும் ஒரு 6 மாசம் கொஞ்சம் பொறுமையா இரு. கருப்பசாமி அதுக்கு மேல நல்ல தொழில அமைச்சு தரேன். குடும்பத்தையும் ஒன்று ஒழித்துறேன். இன்னைக்கு மனைவி அப்படின்னு பார்த்தாலும் அவங்க உனக்கு மேல உடல் நல்ல சரியில்லை. பல கஷ்டத்தில் இருக்குதுங்க. எத்தனையோ இடத்துக்கு போயோ நிறைய செலவு தான் ஆகுது. எதுவும் எனக்கு தித்துளி ஆகலை அப்படின்னு கேட்குறேன். கருப்பை உத்தரவிட்டு நான் தித்துளி பண்ணிடுறேன். தொழில் மேம்படுத்திடுறேன். வருமானத்தை வலியுறுத்துறேன். இன்னைக்கு வந்து கொஞ்சம் குடுக்கல் வாங்கல மாட்டிட்டு நிற்கிறேன். அதையும் நல்லபடியா தித்துளி பண்ணி கொடுத்துறேன். புரியுதா? கருப்புசாமி உன் கூட நான் எப்பயும் நிற்பையா. மன உருகி மனசார என்ன நாடி என்னை நம்பி வந்திருக்கியா. உன் குறைய நான் தீர்த்தறையா. உனக்கேன்னு எந்த ஒரு உயிர் சேதம் இல்லாத நான் மாளிகை வர கருப்பை காப்பாத்துறேன். இந்தா இதை உள்ள வச்சுக்க. நைட் படுக்கிறப்ப காலுக்கு தேய்ச்சிக்க. புரியுதா? காலுக்கு தேய்ச்சிக்கா தேய்ச்சிக்க. இந்தா உங்க கட்டுமணிக்கு வச்சுக்க. போயிடுவான் விட்டு. இன்னைக்கு எல்லாம் கொஞ்சம் குறைபாடு உடல்னாலேயும் பாதிப்பு இருக்குது. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு நிவர்த்தனை பண்ணிடுறேன். தொழிலும் மேம்படுத்துறேன். மக்கா அப்படின்னு பார்த்தா கல்வி முன்னேற்றமும் தாமதமா இருக்குது. கொஞ்சம் உடல்நிலையும் சரியில்லையா என்னையா? கொஞ்சம் உடல்நல சரியில்லாத இருக்குது. கருப்பசாமி உத்தரவிட்டு எங்கிட்ட உளுந்து எழுந்திரிச்சிருக்கிறா? இல்ல அவன் வீட்டுக்கிட்டே உளுந்து எழுந்திரிச்சு. இன்னொன்னு உன் வாசலுக்கு வெளியில தான் கீழே உளுந்து எழுந்திரிச்சு. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு அவனுக்கும் கொஞ்சம் அபேச மாதிரி இருக்குது. நைட்ல தானா பல்ல கறிக்கிறந்தாயே. புரியுதா? இந்த ஒரு சூழ்நிலை இருக்குது. அவனை நான் சரி பண்ணி கொடுத்துறேன். அதே மாதிரி உங்களுக்கு பொருளாதாரமும் நல்லபடியா அமைச்சிடறேன். புரியுதா? கஷ்ட நஷ்டத்தையும் போய்க்கிறேன். இன்னைக்கு எல்லாம் மனம் உடைச்சல்ல இருக்குது. இன்னைக்கு கட்டுமனை அப்படின்னு பார்த்தா 2 மனம் மாத்திருக்கணும். பூர்வீக சொத்துல இருக்க வாய்ப்பு வரலையே. பூர்வீக சொத்துல இருந்தாலும் ஒண்ணு தாயா தோப்பனா இருக்கக்கூடாது. புரியுதா? அந்த ஒரு சூழ்நிலை. அதனால கருப்பசாமி அங்க இருந்தோம் எல்லாம் நிறைய செலவு தான் ஆச்சு. புரியுதா? அதனால கருப்பசாமி இப்ப பார்த்தாலும் நீ இடம் விட்டு இடம் மாறிதான் இருக்கணும். அதனால கருப்பை உத்தரவிட்டு நல்லபடியா வலியுறுத்தாங்க. நல்ல தொழிலை மேம்படுத்தணும். புரியுதா? கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு சனிக்கிழமை பெருமாள் வழிபாடு போட்டு இருந்தீங்களா? ஏன் கும்பிடுறது இல்ல? எடுத்து கும்பிடு. கருப்பை உத்தரவிட்டு நல்லபடியா தொழிலும் மேம்படுத்தணும். புரியுதா? யாரு டிரைவர்? யாரு குடும்பத்துல வராங்களே வராங்களே இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு கொஞ்சம் வெசால கண்ட கொஞ்சம் சுற்றி ஓடுறது. புரியுதா? எல்லாம் கொஞ்சம்
கண் பிரச்சனை அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கு எல்லாம் இருந்தோம், இன்னைக்கு அவங்கள ஒன்றும் பண்ண முடியலையே, இருக்கிறதெல்லாம் விட்டு எப்படா ஓடுவாங்கன்னு தண்டு கட்டிட்டு இருக்கிறாங்க. புரியுதா? அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு நான் மாற்றி அனுப்பிச்சிடுறேன். பொருளாதாரத்துக்கு எந்த ஒரு குறைபாடு இல்லாத வலியுறுத்தி கருப்பசாமி போடுறது. வேற என்ன கேட்குற? அதான் சொல்றேன், இப்போ கொஞ்சம் தாமதம் ஆகும். புரியுதா? அவன் கல்விங்கிறது தாமதம் ஆகும். நீ அனுப்பிச்சு விட்டீங்கன்னா அவன் பேக்கை எங்கேயோ போட்டு எங்கேயோ கூட்டாளியோட சேர்ந்து சுற்றுவான். என்ன பண்றான்? சுத்தலையா நீ? சொல்ல சுத்தனையா இல்லையா? ஆமானா ஆமா, பொய்னா பொய்னு சொல்ல. புரியுதா? இதுக்கு மேல வேண்டாம். ஸ்டேஷன் ஏறுற சூழ்நிலை இப்ப ஏழரை நீ முடியுதியா? முன்ன ஸ்டேஷன் ஏறுற சூழ்நிலை வருது. கொண்டு போய் 3 மணி நேரமாச்சு உட்கார வைப்பாங்க. அந்த மாதிரி இது யாரோடையும் சேர வேண்டாம். புரியுதா? நீ அங்கிட்டு ஓ, நீ அங்கிட்டு உட்காரியா? உட்காரு, நல்லா உட்காரு. கடைசி போங்க கடைசி போங்க. நீ என்ன குடிக்க மாட்டேன், நிஜமா குடிச்சிருக்கீங்க? புகழ போட்டுருக்கீங்க, எதுவும் போட மாட்டியா? போட்டீங்கன்னா அதை விற்கி உன்னை ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சுட்டா, குடிக்கிறப்பயே உன்னை குறையாத வச்சுட்டா, குடிச்சின்னா சொல்கிறேன். உன்னை கூடி சீக்கிரம் இங்கிட்ட நீ வருவேன். 25 நாளுக்குள்ள இங்கிட்ட வருவேன். புரியுதா? சேர்க்கையை குறைச்சிக்கோ. வாயில என்ன ஆணு எதுவுமே இல்லையா? தேவையில்லாத பொண்ணால மாற்ற சூழ்நிலை வருது. உஷாரா இருந்து. புரியுதா? சேர்க்கை நல்லா போய் தண்ணியில வேற குளிச்சுட்டு இருக்குது. வேண்டாம். குளறுபடி இல்லாத வலியுறுத்துவேன். இன்னைக்கு எல்லாம் கொஞ்சம் சஞ்சாரமா இருக்குது. எதுவும் நினைச்ச காரியமும் நடக்கல. நல்லபடியா வழிவகுத்து கொடுக்கணும். இன்னைக்கு எல்லாம் விற்காத கொஞ்சம் போட்டு வச்சிருக்கு. நல்லபடியா வித்து கொடுக்கணும். என்னுடைய கஷ்ட நஷ்டம் எதா இருந்தாலும் வித்து கொடுக்கணும்னு கேட்குறேன். கருப்பை உத்தரவிட்டு நல்வழியை காட்டுறேன். நல்ல முன்னேற்றத்தை அமைச்சு எந்த ஒரு குறைபாடு இல்லாத மழை போல கஷ்டம் இருந்தாலும் பனி போல உத்தரவு பண்ணிடுறேன். உன்னுடைய குறை எதுவும் இல்லாத கருப்பை ஓட நின்று வழிவகுத்து கொடுத்துறேன். புரியுதா? நல்லபடியா அதான் சொல்றேன். இப்ப மழையோட கஷ்டம் இருந்தாலும் இப்ப பனி போல நான் ஒதுக்கிட்டேன். இப்ப கிரக சூழ்நிலை சரி. அதான் சொல்றேன், நீங்க வச்சிருக்கிறீங்க. கருப்பு உத்தரவிட்டு இன்னையோட என்னுடைய ஆட்டமும் பாட்டத்தையும் பாரு. புரியுதா? உங்ககிட்ட வந்து நல்ல குதிரையோட சுருட்டு வாசனையோட உங்க அட்டுமனைக்கு இதுக்கு மேல வாசனையோட வருவேன். புரியுதா? அப்ப இதுக்கு மேல உன்னுடைய குறை எது இருந்தாலும் நான் போய்க்கிறேன். உன்னுடைய கஷ்ட நஷ்டம் எது இருந்தாலும் நான் திருப்பி உத்தரவு பண்ணி வலியுறுத்தி கொடுப்பேன். புரியுதா? நீ நினைச்சதை நிறைவேற்றி இந்த மாளிகை கருப்பேன். இந்த கருப்பு சாமி இந்த வெற்றி மாளிகை உங்களுக்கு அணையலாம். எந்த ஒரு சந்தேகமும் இல்லாத கருப்பு சாமி கூட வரும். கருப்புசாமி இன்னைக்கு உங்க கிரக சூழ்நிலையும் சரியில்லையா? இன்னைக்கு பார்த்தாலும் கருப்புசாமி உங்க அட்டுமனைக்கோ நீங்க பக்கத்துல ஒரு ஆஞ்சநேயர் ஆலயம் ஒண்ணு இருக்குதுமா? பக்கத்துல வருது ஐயா. எல்லாமாவும் ஆஞ்சநேயரும் இருக்கிறாங்களே. அதான் சொல்ல, இன்னைக்கு அவங்கள வந்து வழிபாடு பட்டுடுவா. எல்லாமாவுக்கும் நீ ஒரு விளக்கு தீபம் போடும். புரியுதா? அதனால கருப்புசாமி உத்தரவிட்டு உனக்குன்னு எந்த ஒரு குறை இல்லாத மன உடைச்சல் இல்லாத உத்தரவு பண்ணிடுறேன். அதான் சொல்ல, நீ யாரையும் இன்னைக்கு அகலக்கால் அப்படின்னு வச்சுட்ட. யாரு டைலருங்கிறது? யாரு டைலர்? துணி தைக்கிறது நீதான் தைச்சிருக்கியா? அதான் நான் கேட்கறேன். இப்ப நீ டெய்லரா இருந்தோம் அதுலயும் உன்னால முடியல. அதனால நீ தொழிலையும் மாத்திட்டு இருக்க. கருப்பை இதுக்கு மேல நல்லபடியா உட்கார வைக்க.
புரியுதா? உனக்குன்னு எந்த ஒரு குளறுபடி இல்லாத வலுவத்தை கருப்பசாமி காப்பாற்றுவேன். வேற என்ன கேட்குறேன்? படிப்படியா கருப்பசாமி அவன் இன்னொரு 6 மாசம் உங்க கட்டுமனைக்கு வராத நான் பார்த்துக்கிறேன். அதான் சொல்றேன், இதுக்கு மேல ஒரு 6 மாசத்துக்கு கடங்காரவனை நெருக்காத நான் கருப்பசாமி பார்த்துக்கிறேன். புரியுதா? உனக்கு எத்தனையோ கொடுத்து பார்த்தேன், தண்ணி கரைக்கிற மாதிரி கரைச்சிட்டு ஏற்கனவே. அதான் சொல்றேன், உனக்கு கொடுத்து பார்த்தேன், அது உனக்கு சேமிச்சு வைக்க தெரியல. ஆனாலும் கருப்பசாமி இப்ப மனசுல மாட்டி இருக்கிற சங்கடத்துல, அதனால கருப்பை உத்தரவிட்டு நான் படிப்படியா குறைச்சு கொடுத்துறேன். உனக்கு யாரும் தொந்தரவு கொடுக்காத அந்த கருப்பசாமி காப்பாரு வரும். ஆனா இன்னொரு 2 மாசம் ஆகும், 60 நாள் ஆகும். புரியுதா? அதனால கருப்பசாமி கொஞ்சம் பொறுமையா இருக்கு. வார்த்தை யாரையும் ஜாஸ்தி அதிகமா பேச வேண்டாம், வார்த்தை விடாத. புரியுதா? சரி, கிருஷ்ணகிரியா? கிருஷ்ணகிரி கருப்பசாமி இன்னைக்கு தொழில் ஆகல, டிரைவர் ஆறியா? டிரைவருன்னு வந்துயா? டிரைவருன்னு நான் கேட்கறேன். நீங்க டிரைவரா? நான் டிரைவரை நீங்க போலாம். டிரைவரியா? கிருஷ்ணகிரி டிரைவர் இருக்கிறீங்களா? சரி. இளம்பிள்ளை. 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 இளம்பிள்ளை யாராச்சும் இருக்கிறீங்களா? கருப்பசாமி 1, கருப்பசாமி 2, கருப்பசாமி 3. சரி, விளக்கம். கேரளா. கேரளா அடிக்கட்டும். கேரளாவா? தொட்டு கும்பிடு, தொட்டு கும்பிடுது. ஏன் கேரளான்னா நீ தான் வரணுமா? யாரும் வரக்கூடாது, மூஞ்ச பாக்குற நீ. அதே மாதிரி கருப்பசாமி விளக்கத்தை சொல்லியா? மஞ்சேரி. நீ மஞ்சேரி, நீ மூணாறு. போ, மூணாறுன்னு உனக்கு தொட்டுக்க முடியாது. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தையா? உன்னுடைய மக்களை பார்த்த? உன்னுடைய தொழிலாளங்க கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு எனக்கு தொழில் இல்லை, வருமானம் இல்லைன்னு இங்க வந்தேன். போயா, உனக்கு நான் வலியுறுத்தி தரேன், நல்லபடியா ஓட்டி தரேன்னு. எனக்கு காசு சேர்த்து வச்சிருக்கிறியா? வண்டி எத்தனை வண்டி லோடு வந்துட்டு இருக்குது? 6. அதுக்கு முன்ன ஒன்றும் இல்லை, இப்ப லோடு ஏறிட்டு இருக்குது. கருப்பசாமி எனக்கு வியாபாரம் இல்லை, எனக்கு அமைச்சு தரணும்னா போயா, எனக்குன்னு உண்டானதை நீ எடுத்து வையின. என்ன ஒரு பார்ட்னரா போட்டியா? கருப்பசாமி இப்ப உனக்கு லோடு வந்துகிட்டே இருக்குதா? காசு இல்லைனாலும் உனக்கு லோடு வரணும், சிறப்பா வழிவகுத்துட்டு இருக்கிறேன். அதே மாதிரி கருப்பசாமி உன்னுடைய குளறுபடி அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கு எல்லாம் கண்ணடி. உன்னை எப்படா கமுத்தணும், உன் வியாபாரத்தை கெடுத்து அந்த இடத்துல உட்காரணும்னு சொல்லி மதிங்கிறது யாரு? அதான் சொல்றேன், அந்த மதி அப்படின்னு பார்த்தாலும் கருப்பு உன் கூட நிற்கணும் அப்ப. புரியுதா? எதா இருந்தாலும் எங்கிட்ட எந்த ஒரு பாதிப்பு இல்லாத மிரக்க உனக்கு ஓட்டி கொடுப்பேன். உனக்கு எந்த ஒரு பொருளாதாரத்துக்கு தடை இல்லாத நம்ம மாளிகை ஒரு கரும்பு உங்களோட நிற்பையா. புரியுதா? இப்ப 7 வண்டி வந்திருக்குது, இன்னும் 10 வண்டி ஏற்றோம். காசு வேண்டாம், பஸ் சரக்கு இறங்கிட்டு என்ன அனுப்பிச்சு விடுவாங்க. அந்த அளவுக்கு நான் விளைச்சலையும் கொடுத்துட்டேன். அதான் சொல்றேன், எந்த தடையா இருந்தாலும் நான் உடைச்சரியா, உனக்குன்னு லோடு வந்துட்டு இருக்கோம். உங்ககிட்ட காசு இல்லைனாலும் கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டே இருப்பாங்க. அங்க நான் ஓட்டி கொடுத்துட்டு இருப்பேன். ஆனா என்ன நீ மறக்க கூடாது. என்ன மறந்தீங்கன்னா நான் ஒன்னா மறந்துடுவேன், சிரமத்துக்கு உண்டாக்கிடுவேன். இன்னைக்கு நான் எத்தனையோ வெளிநாடு போலான்னு கூட நீ முயற்சி பண்ண, வருமானம் இல்லாததுக்கு. கருப்பன் உத்தரவிட்டு உன்னை நான் உட்கார வைக்கிறேன், உனக்கு வருமானத்தை வலுவைக்கிறேன்னு. வருமானம் சிறப்பாக ஆயிட்டுதா? கருப்பன் உத்தரவிட்டு வலுவத்து எந்த ஒரு கஷ்டம் கூட அந்த கருப்பசாமி காப்பாற்றைய. ஆமா, மொல்ல தானே முடியும். கடன் வாங்கினப்ப என்ன கேட்டு வாங்கினியா? கடனை வாங்கினல. இப்ப நான் உனக்கு
கடனை கட்டுற அளவுக்கு நான் வருமானம் கொடுத்துட்டு தான் இருக்கேன், குறைக்கல இல்ல. போ, நான் பாத்துக்கிறேன் போ. விளக்கம். அப்படியா? என்ன ஊரு? ஆந்திராப்பா, திருப்பதி. ஆந்திரா திருப்பதியா? திருப்பதி. ஆந்திராவாயா? தொட்டு கும்பிடுதாய். வாங்க வாங்க, எந்திரிச்சு வாங்க. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன் தாயே, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழில் அறிஞன் கருப்பசாமி. உத்தரவிட்டு பல மன கஷ்டத்தில் இருக்கிற இருந்தாலும் கருப்பசாமி வெளியே சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை, புரியுதா? அதனால கருப்பசாமி நீ தான் என் குறைய தீர்த்து கொடுக்கணும். நீங்க பல பேர் பல போட்டியில் இருக்கிறாங்க. அதனால கருப்பசாமி யார் எதை தீமை நினைச்சாலும் எனக்கு தெரியாது, உத்தரவிட்டுட்டேன். அதனால கருப்பசாமி இன்னைக்கு எல்லாம் எனங்கோட பண்ணிட்டு இருக்கிறாங்க, பல போட்டியில இருக்குது. அதனால கருப்பசாமி நான் மனசுல நம்பல, தெய்வத்தை நம்பி இங்கிட்டு நான் வந்திருக்கிறேன். அதனால கருப்பசாமி நீ தான் எனக்கு நல்ல வழியை காட்டணும். இன்னைக்கு மக்கமாறு அப்படின்னு பார்த்தாலும் திருமணமும் தடைபட்டு போயிட்டு இருக்குது. இன்னைக்கு பல போட்டி போராமை இருக்குது. இன்னைக்கு தொழிலும் ஆக மாட்டேங்குது. ஆனா கருப்பசாமி யார் எதோ நினைச்சாலும் கருப்பை நான் கூட நிக்கிறதையே, இதுக்கு மேல தொழிலையும் நான் அமைச்சு கொடுத்துறேன். கருப்பசாமி உத்தரவிட்டு இதுக்கு மேல நான் அமைச்சு கொடுத்துறதையே, உனக்கு நான் ஆர்டர் நல்லபடியா அமைச்சு தரையா, புரியுதா? உன் மன கஷ்டத்தை தீர்த்தரேன், புரியுதா? உன்னுடைய மன கஷ்டத்தை தீர்த்தரேன். உன்னுடைய கஷ்டம் நஷ்டம் அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கு பார்த்தாலும் உன்னுடைய கால் மண்ணை எடுத்து ஒரு தொந்தரவு கொடுத்துட்டு இருக்காங்க. யார் எந்த தொந்தரவு கொடுத்தாலும் கருப்புசாமி உன் கூட நிக்கிறியா, புரியுதா? அவன் வீல் சேர்வால் எடுத்துட்டு வந்தாலும் உன்னை பார்த்தானா கீழே போட்டு ஓடிடுவான். அந்த அளவுக்கு இந்த கருப்புசாமி உன் ரூபத்துல நான் நிற்பேன். யார் எந்த தீமை நினைச்சாலும் கருப்பேன் நான் விடமாட்டேன், புரியுதா? எத்தனையோ பாதிப்பு வந்தது, எத்தனையோ உயிர் சேதம் சூழ்நிலை வந்தது, கருப்பசாமி நான் விரட்டிட்டேன். அதே மாதிரி தவப்ப அப்படின்னு பார்த்தோம்னா தவப்புனுக்கு இன்னைக்கு எந்த ஒரு தொழிலும் வருது, ஆனா தடை விட்டு போகுது. இன்னைக்கு என்ன கான்ட்ராக்ட் வேலையா? இன்னைக்கு கான்ட்ராக்ட் கெட்டு போச்சு. கருப்பசாமி உத்தரவிட்டு நல்லபடியா கான்ட்ராக்ட் அமைச்சு தரேன். 10 ரூபா வருமானத்தை வழிவகுத்து கொடுத்தா என்ன பண்ற? கருப்பசாமி நான் எதை வேணாலும் கேட்பேன், உன்னால செய்ய முடியாது. உன் தொழில என்னவோ எனக்குன்னு ஒரு 1000 ரூபா வந்தா எனக்கு ஒரு 50 ரூபா எடுத்து வச்சிருயா, சிறப்பா வழிவகுத்துறேன். சத்தியம் பண்ண கருப்பசாமி உத்தரவிட்டு 61 நாள்ல உனக்கு சிறப்பா வேலையை தொழில அமைச்சு கான்ட்ராக்ட் வரும். உன்னால செய்ய முடியாத அளவுக்கு நான் குமிச்சு வைக்கிறேன். சத்தியம். 100 ரூபா அடியா அந்த தொழில் கனி அடியா. எடுக்க அமைச்சு தரந்தாயே கருப்பசாமி நான் அமைச்சு தரேன், பொறுமையா இரு, புரியுதா? நான் அமைச்சு தரேன். கருப்பசாமி நான் படிவடியா குறைச்சு கொடுத்துறேன். உனக்கு ஏதோ மன சங்கட்டம் இல்லாத கருப்பசாமி உன் கூட நிக்கிறேன். உன்னுடைய குறைபாடு ஏதா இருந்தாலும் நான் போய்க்க நம்ம நாளைக்கு வர கருப்பை காக்குறேன். இந்த பாலகனுக்கும் மனம் அமைக்க முடியல, இன்னைக்கு எல்லாம் தடைபட்டு போகுது. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு இந்த வெற்றி மாலையை நான் இப்ப அனுப்புறேன், புரியுதா? கருப்பசாமி அதை நல்லபடியா கூடுற அளவுக்கு அமைச்சிடுறேன். உனக்கு எந்த ஒரு பாதிப்பு வராது. இருந்தாலும் கருப்பசாமி இந்த 2 வருஷம் பொண்ணால ஒரு அவச்சொல்லு வந்திருக்கணும். வந்தது அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு எந்த ஒரு குறைபாடு இல்லாத வழிவகுத்து உனக்குன்னு பொருளாதாரத்துக்கு குறைவு இல்லாத கருப்பசாமி காப்பாத்துறியா, புரியுதா? வேற என்ன கேட்குற? நான் அதை பார்த்துக்கிறேன்.
புரியுதா? வேற எந்த ஒரு குறையா இருந்தாலும் எனக்கு கேளு. உன்னை யார் எந்த தீமை நினைச்சாலும் இந்த கருப்பு உன் கூட நிக்கிறதாப்பா. புரியுதா? மனம் உருகி மனுஷார படுக்கிறப்ப இந்த கருப்பான என்னை கூப்பிடுறேன். அததான் சொல்றேன். அதனாலதான் உன்னை நான் அழைச்சேன். கருப்புசாமி, இன்னைக்கு எத்தனையோ புள்ள, இன்னைக்கு வேற பிள்ளையா இருந்தாலும் இந்த தவப்பனை நினைச்சு கூப்பிடு அப்படின்னு உனக்குன்னு எத்தனையோ குறைபாடு வந்தாலும் இந்த கருப்பு உன் தவப்பும் விட மாட்டாப்பா. புரியுதா? எந்த ஒரு குறை இல்லாத, அன்னத்துக்கும் பிரச்சனை இல்லாத, உடைக்கும் பிரச்சனை இல்லாத வழிவகுத்து நீ அழைச்ச குரலுக்கு வெள்ளை குதிரை ஏறி ஓடோடி வந்து உங்க அட்டமணிக்கு கூட நின்று இந்த காவக்காரன் நிக்கிறியா? பல போட்டி பல சிரமத்துல ஆளாகி வெளியே வந்திருக்கிற. இன்னைக்கு வேற ஒருத்தனா இருந்தா உயிரை விட்டுருப்பான். கடன் பிரச்சனை, இன்னைக்கு மக்கா மனைவி அப்படின்னு பார்த்தோம்னா பல தொந்தரவு, இன்னைக்கு உயிரை முடிச்சிருப்பான். இருந்தாலும் நாம எல்லாம் எழுத்து போராடிட்டு இருக்கிறேன் என் புள்ள. அதனால கருப்பு உன் கூட இருந்த காப்பாத்துறியா? புரியுதா? உன்னுடைய குடும்பத்தை பார்த்தையா? உன்னுடைய மக்களை பார்த்தேன். உன்னுடைய தொழிலாளர் கருப்பசாமி உத்தரவிட்டு திருமண வாழ்க்கை 2 வந்திருக்கணும். ஏற்கனவே ஒரு பொண்ணோட பேசிட்டு இருந்தியா? பேசிட்டு இருந்தியா இல்லையா? ஆமானா ஆமா, பொய்னா பொய்ன்னு சொல்ல. அப்புறம் முன்னா இல்லைங்க அப்படின்னா. ஆனால உங்ககிட்ட யாரும் உன்னுடைய மக்களை பார்த்தாங்க. உன்னுடைய தொழிலாளங்க கருப்பசாமி உத்தரவிட்டு உனக்கு நிறைக்க பல கஷ்டம் மன சிக்கல்னு என் கட்டுமனையை காலை எடுத்து வச்சேன். இந்த மாநில கருப்பை உத்தரவிட்டு உன்னை சிறப்பா என் பிள்ளைய ஆசைப்பட்டு உன்னை நான் வாழ வச்சிருக்கிறேன். உனக்குன்னு அடுத்து உனக்கு போட்ட வேலையை கூட அது கேன்சல் ஆகிடுது. அந்த வேலை உனக்கு தான் வரும். இந்த கருப்பை என் புள்ள இன்னைக்கு மன சங்கடப்பட்ட நீதிக்கு நேர்மையா என்கிட்ட நீ இருக்கிற. ஆனால் அந்த கருப்புசாமி உனக்கு எந்த ஒரு குளறுபடி இல்லாத வழிவத்தரேன். புரியுதா? இருந்தாலும் கருப்புசாமி இன்னைக்கு எல்லாம் கொஞ்சம் கடன் பிரச்சனை இருக்குது. அந்த கடனை தீர்த்து கொடுக்கணும், எந்த ஒரு கஷ்டமும் இல்லாத கித்தலி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கேட்கிறேன். கருப்புசாமி நான் கித்தலி பண்ணிடுறேன். தொழிலும் மேம்படுத்தி கொடுத்துறேன். இன்னும் சிறப்பா இன்னொரு 10 பேர் அதிகப்படுத்துற வாய்ப்பு வருது. இன்னொரு 10 பேர் இன்னொரு மிஷன் அப்படின்னு பார்த்தாலும், இன்னொரு பக்கம் தொழில் அப்படின்னு பார்த்தாலும் சிறப்பா உனக்கு இந்த 10பட்டி கிராமத்துல எங்க போனாலும் உன்னுடைய பேர் தான் விளங்குற அளவுக்கு இந்த கருப்புசாமி வடிவத்தை கொடுத்து காக்கிறேன். யாரு ஏதோ ஓட்டாங்க கருப்பை நான் உங்க கூட நிக்கிறேன்டா, அது உனக்கு சாதகமா தான் அமைச்சு தருவாங்க. போ, புரியுதா? சரி போ, நான் பாத்துக்கிறேன். போ. எப்படி தெரியுது இப்ப? அந்த தங்கராஜ் சொன்னாதான் உனக்கு தெரியுது. ஆனால கருப்புசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு எல்லாம் திருமண தடையா இருக்குது. அதனால கருப்புசாமி நல்லபடியா திருமணம் அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு கேட்கிறேன். அதனால கருப்புசாமி அந்த குழந்தைய அழைச்சிட்டு வா, நான் மாலை மாற்றி விட்டுறேன். நல்லபடியா திருமணம் எந்த ஒரு குறைபாடு இல்லாத அமைச்சு கொடுக்குறேன். சக்கையா வடைக்கா இப்ப வந்துட்டு போச்சு 2 ஜாதகம். எப்படி சரியில்லை? பொண்ணெல்லாம் பிடிக்குது, நீ வசதி பாக்குறியா? நீ சரி விளக்கத்தை சொல்லியா? கருப்புசாமி அவங்க ஒரு பிள்ளை மனசுல நினைச்சிடல, உங்ககிட்ட சொன்னான்ல, அது ஏன் வேணாண்ணா? உனக்கு தேவை பொண்ணுன்னு கேட்டான். அந்த பொண்ணு ஏன் வேணாண்ணா? ஏன் வேணான்னு சொல்லலையா? அப்புறம் ஏன் நேரம் அவன் கல்யாணம் ஆயிருக்கும்ல சொன்னான்ல. எப்படி அவன் தான் மனசுல நினைச்சான்ல. உனக்கு தெரியும், அவனும் உங்ககிட்ட சொன்னான், அம்மா இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா. நீ என்ன சொன்ன அதுக்கு? ஏன் செட் ஆகாதுன்னு சொன்ன? காசு பணம் இல்ல, அவனுக்கு மனசுக்கு பிடிச்சிச்சு இல்ல, அந்த பிள்ளைக்கும் பிடிச்சிச்சு இல்ல, அது ஏன் நீ கெடுக்கிற? ஒரு தாலி ஏறினா ஒரு தாலிக்கு பிரச்சனை வந்துடும் நீ நினைச்சிட்ட. அதனால கருப்புசாமி உத்தரவிட்டு நிவர்த்தனை பண்ணி இந்த பாரதனை அழைச்சிட்டு வா, நான் மாலையை மாற்றி விடுறேன். கருப்பா திருமணத்தை அழைச்சிட்டு வா. கன்னியாகுமரி
கன்னியாகுமரி. கன்னியாகுமரியா? வரேன் சாமி, வரேன் சாமி. கண்ணாடி கட்டி இருக்கு. கருப்புசாமி, எனக்கு உடம்பு சரியில்லை, செத்து போயிருவுன்னா என்ன தெரியல, எனக்கு பயமா இருக்குது, உயிர் பயம் வந்துருச்சு. கருப்புசாமி, எனக்கு பயமா இருக்குது, குட்டி சாத்தான் ஏவி விட்டாங்களா? என்ன தொந்தரவு? யாரு கஷ்டப்படுறா உன்ன மனுஷனா? அததான் நான் சொல்ற, குட்டி சேத்தாங்கிறேன். அதனால கருப்புசாமி உத்தரவிட்டு அந்த குட்டி சேத்தான வெளியே விட்டுரு, ஏன்னா தூங்க விட மாட்டேங்குது. அததான் நான் சொல்றேன். கருப்புசாமி, அந்த குட்டி சேத்தான நான் இப்பயே விரட்டி விடுறேன். உனக்கு உசுறு பயம். கருப்புசாமி, நான் எல்லா இடத்துக்கு போனேன், எத்தனையோ பணத்தை செலவு பண்ணேன். அதான் சொல்றேன், காசை செலவு பண்ணியா இல்லையா? செலவு பண்ணியும் மனசுல நிம்மதி இல்லை. அதனால கருப்புசாமி, இங்க போனா எனக்குன்னு நிம்மதி வரும் அப்படின்னு நினைச்சேன். அதான் சொல்றேன். கருப்பசாமி, அதை நான் விளக்கிடுறேன், புரியுதா? அந்த குட்டி சாத்தானையும் விரட்டி விட்டுறேன். இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு நீ வழிபாடு பண்றது யார? இயேசு. எல்லாம் போயோ கை விட்டுட்டாங்க. அதனால கருப்பசாமி, நீ தான் நீதிக்கு நேர்மையா இருக்கிற, கரெக்டா நீ தான் முடிச்சு கொடுப்ப அப்படின்னு நீங்க வந்திருக்கிற. தொட்டு முடிச்சு கருப்பசாமி உத்தரவிட்டு நான் உழைக்கிறேன், புரியுதா? எந்த ஒரு குறைபாடு இல்லாத இன்னைக்கு உட்கார்ந்தா எழுந்திருக்க முடியல, புரியுதா? அதனால கருப்பசாமி உட்கார வச்சு எழுப்பி விட்டுறேன். உன்னுடைய எந்த ஒரு கஷ்டம் மன பயத்தை போய்க்கிறேன், புரியுதா? எந்த ஒரு உட்காரு. இப்ப எல்லா குட்டி சாத்தானையும் நான் ஓட்டி விட்டுறேன். உன்னால உட்கார முடியும், உட்காரு. உட்காருக்கீங்களா? நீ உட்காரு, நீ உட்காரு, நீ உட்காரு. காலை தேடியாத இங்கிட்டு வா, இப்படி திரும்ப. புரியுதா? கருப்புசாமி, அதை நான் உனக்கு அமைச்சு தரேன்டாப்பா, புரியுதா? அதை நான் பாத்துக்கிறேன். யார் எந்த சவால் விட்டாலும் அதை நான் உனக்கு பாத்துக்கிறேன், உனக்கு சாதாரணமா அமைச்சு தரேன். ரெண்டும் ஏங்கண்டு முனியனுக்கு நீ சொல்ல வேண்டாம், காலை ஒடிக்கணும் கையை ஒடிக்கணும், அதை நான் பாத்துக்கிறேன். ரெண்டு ஏங்கன்னு சம்பந்தமே இல்லாத வந்து ஏறி அடிச்சானா நீ அந்த நேரம் நீயே கோபப்பட்டு வரல, என்ன வந்து கூப்பிடலையே. ஏய், நீ கோபப்பட்டு வரல, அப்புறம் எப்படி உன்னை அழைப்பான்? அவன் சம்பந்தம்னா கரையில உள்ளவன் அடிச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லையே, அவன் வேற ரைட்டு. இருந்தாலும் கருப்புசாமி, நீ யாரையும் மதிக்கவும் மாட்டேங்கிற, கொஞ்சம் கெவுரவும் பாக்குற. நீங்க அதை கொஞ்சம் விட்டுரு. கருப்பை உத்தரவிட்டு மணியும் தட்டு உனக்கு ஒப்படைச்சிடறேன், உனக்கு சாதகமா அமைச்சு கொடுத்து கருப்புசாமி காப்பாது. சரி, கருப்புசாமி, நீ எதையும் குறை வைக்கலையா? எல்லாம் கவனத்தை நிறக்க சாப்பிடுறீங்க, அப்புறம் சாப்பிட்டா என்ன பண்றது? எல்லாம் தான் அடிச்சுட்டு வரும். வாயை கட்டி இருக்கணும்ல நீ சொல்லியா? நீ வாயை கட்டி இல்லைன்னா நான் என்ன பண்றது? எல்லாம் அடிச்சுட்டு தான் வரும் உனக்கு. அதை கொஞ்சம் வாயை கட்டி இது கருப்பை உத்தரவிட்டு நான் நிவர்த்தனை பண்ணிடுறேன், புரியுதா? இருந்தாலும் கருப்புசாமி வேலை அமைச்சு தரேன், வெற்றி ஆகி தரேன், எந்த ஒரு குறைபாடும் இல்லாத கருப்புசாமி காப்பாற்றுறேன், புரியுதா?
பார்த்தேன் உன்னுடைய தொழிலறிஞர் கருப்பசாமி உத்தரவிட்டு இப்ப பார்த்தாலும் உடல்நல சரியில்லை, புத்தி மாறாட்டம், இன்னைக்கு பார்த்தாலும் கை காலு உடல் எல்லாம் வலி, புரியுதா? ஆனா கருப்பசாமி இப்ப பார்த்தாலும் அடிபட்டு இருக்கணும். நீ எங்கிட்டு போய் விழுந்த? சண்டையில விழுந்துருந்துச்சே இல்லையா? ஆனா கருப்பசாமி இன்னைக்கு எனக்குன்னு மூச்சு விட முடியல, மனசுல சங்கட்டமா இருக்குது, இன்னைக்கு எனக்குன்னு வாரிசு சொல்ல ஆளு இல்லை. ஆனா கருப்பசாமி நீ தான் எனக்கு ஒத்துழை பண்ணணும் அப்படின்னு கேக்குற. கருப்பா உத்தரவிட்டு உன் கூட நான் நிக்கிறேன்பா, உனக்குன்னு எதிர்ப்பு இல்லாத நான் விரட்டிடுறேன், உன்னோட கஷ்டத்தை நான் போய்க்கிறேன், உனக்குன்னு எந்த ஒரு சங்காதம் இல்லாத வலியுறுத்துறேன். இருந்தாலும் உத்தரவிட்டு உன்னுடைய குறைபாட போய்க்கிறியா? பல கஷ்ட சூழ்நிலை இது வரைக்கும் நீ பல கஷ்டத்தை அனுபவிச்சிட்ட, பல எதிரிங்களால போராடிட்டு இருக்க. நீ அந்த எதிரிங்கிட்ட நான் உனக்கு எழுத்து நிக்கிற அளவுக்கு உனக்கு தெம்ப தைரியத்தை கொடுத்துறேன், புரியுதா? நீ எங்கிட்ட போய் காலை வச்சாலும் நீ ஜெயிக்கிற அளவுக்கு ஜெயம் பண்ணி கொடுத்துறேன், புரியுதா? கருப்பசாமி உத்தரவிட்டு நான் மாற்றம் அப்படின்னு பார்த்தோம், இப்ப இருக்கிறதோடைய மாற்றத்தை அமைக்கிறேன். அந்த மாற்றத்துல உனக்கு ஒரு உதவி சப்போர்ட், புரியுதா? நீ யாரோட இப்ப நிக்கிறிய அந்த பக்கம் என்ன சொல்றது உழுகுற அளவுக்கு நான் வலியுறுத்துறேன், புரியுதா? ஏன்னா நான் உடைச்சு சொல்ல முடியாது. அதே மாதிரி இன்னைக்கு திருமண வாழ்க்கையும் கொஞ்சம்லாம் சீர்கெட்டு போயிருக்கணுமே, இருந்தாலும் கொஞ்சம் மனசுல நிம்மதி இல்லையா? சண்டை சச்சுரவு இன்னைக்கு எல்லாம் நம்ம சங்கடப்பட்டு இருக்கிறோம். அதனால கருப்பசாமி வீட்டை விட்டு வெளியே வந்தாவே கொஞ்சம் சங்கடப்பட்டு தான் வரும். அதனால கருப்பை உத்தரவிட்டு அதெல்லாம் நான் சரி பண்ணி கொடுத்துட்றேன். இன்னைக்கு புத்திர பாக்கியம் அப்படின்னு பார்த்தாலும் பஸ் பெண் வாரிசு தானே வந்திருக்கணும். ஏற்கனவே ஒரு பொண்ணு வந்து அழுப்பிடுச்சா? அதான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் மங்களீகரமா ஒரு பெண் வாரிசு வந்தது போயிடுச்சு. இருந்தாலும் கருப்பசாமி இப்ப இது இருந்தோம், இன்னைக்கெல்லாம் கொஞ்சம் பெரிய செலவு. ஆனா கருப்பை உத்தரவிட்டு நல்லபடியா வலியுறுத்துறேன், உன் கஷ்டத்துக்கு போய்க்கிறேன். இன்னைக்கு அந்த இடத்துல உன்னை அரசியல் வாழ்க்கையில நல்லபடியா நீ நினைச்சதை உட்கார வச்சேன். உட்கார உடனே முடிக்கண்டா, இது சத்தியண்டா, நான் மக்களுக்கு வயிறாத சாப்பாடு போடுறேன். அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு இருந்தாலும் பல போட்டி போறாம இருக்குது. நினைக்கிறதுதான் நான் கருப்பா உன் கூட நின்று நான் காத்து வலியுறுத்தேன், புரியுதா? அதே மாதிரி கருப்பசாமி உனக்குன்னு ஒரு ராஜாங்கத்தை அங்கிட்டு நான் உருவாக்கிறேன், புரியுதா? உனக்குன்னு நீ நினைச்ச ராஜாங்கத்தை இந்த கருப்பை உன் கூட நின்று காத்து வலியுறுத்து கொடுத்துறேன். இது சத்தியம்டா, புரியுதா? ஓ இதுக்கு மேல இந்த கருப்பசாமி வெற்றி மாலை அணையிற 14 வருஷம் உனக்கு எந்த ஒரு குறைபாடு இல்லாத, பல போட்டி போறாம, பல கஷ்ட சூழ்நிலை, பல குடுக்கல் வாங்கல், பல தீமை இருந்தது, எல்லாத்தையும் இன்னியோட உடைச்சிட்டேன். இருந்தாலும் கருப்பசாமி என்ன சில நேரம் திட்டினா, எனக்கு ஏடு எடுக்கல, ஏன்னா கருப்பா என்னை கூப்பிடலன்னு கூட திட்டினேன். நான் உனக்கு இன்னும் எப்போ நான் வழிமுறை பண்ணுமோ அப்பதான் நான் பண்ணி கொடுக்க முடியும். நீ கூட யாரு கூட நின்னாலும் அந்த பக்கம் நல்லபடியா முடிச்சு கொடுக்க. நான் தான் சொல்றேன்ல, இப்பதானே வந்த, நான் அமைச்சு தரேன். ஆனா 30 நாளைக்கு ஒருக்கா என்ன மறக்க கூடாது. அதான் சொல்றேன், என்ன மறந்தீங்கன்னா நான் உன்ன மறந்துடுவேன். ஓ நீங்க தாயோ தோப்போம் அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் உடல்நல பாதிப்பு, அவங்க மன சங்கடத்தில் இருக்கிறாங்க, அதை நான் சரி பண்ணி தந்துடுறேன், புரியுதா? போய் வாயா. எங்கேயா நெருப்பு பிடிச்சது? எங்கேயா லிங்கில பிடிச்சிருச்சா? இதுக்கு மேல பிடிக்காது, நான் பாத்துக்கிறேன். ஓ அதை நான் பாத்துக்கிறேன். இப்பதானே வந்த? போன வாரம் வந்தவன குறி கூப்பிட்டுனா இருந்தாலும் கருப்பசாமி 8 நாள்லயே முடிச்சு கொடுக்க முடியுமா? உங்க 8 மணி நான் ஆராய்ஞ்சு பார்க்கணும்ல, உன்னுடைய கஷ்ட நஷ்ட தீக்கணும்ல. நான் இதுக்கு மேல ஏடு எடுத்துட்டேன், நான் பாத்துறேன். போய்வா, நான் அழைக்கிறியா? போயா இப்போ திருவண்ணாமலைன்னு அடுத்தது நான் அழைக்கிறேன். சரி, திருச்செங்கோடு. எத்தனை பேர் இருந்தாலும் வாங்க. அப்பா உன நான் வேலை செய்ய விடலையாடா?
அவன் 11 மணிக்கு அவன் புடிங்கிட்டு வரணும்னு நினைச்சான். கருப்பன் நான் உத்தரவு கொடுத்து அவனை இழுத்துட்டேன். அங்க வேலை செய்யணும் உடல. ஏடப்பா உன குறிப்பு கொள்ளுன்னு கோவப்பட்டேன். நீ 4 பேருக்கு குத்தி சொல்ற ஆள் இல்ல. இன்னைக்கு உன் குடும்பம் இவ்வளவு சீரு கிடந்து போச்சு இல்ல. வாயா இன்னைக்கு எல்லாம் இன்னைக்கு உனக்கு என்ன கஷ்ட சூழ்நிலை, இன்னைக்கு என்ன உனக்கு என்ன எதிர்ப்பு ஜாஸ்தி, எப்படா அவனை விரட்டணும் அப்படின்னு முடிவு கொண்டிருக்காங்கல்ல. ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு யார் உனக்கு தீவனம் அனுப்பிச்சிடும், கருப்பு உங்க கூட நிக்கிறடாப்பா உண்மையா இல்லையா? ஆனா கருப்பை உத்தரவிட்டு நிவர்த்தனை பண்ணிடுறேன், அவனையும் அந்த இடத்துல உட்கார வச்சிடறேன், கஷ்ட நசிக்கே போய்க்கிறேன். புரியுதா? எந்த ஒரு குளறுபடி இல்லாத வலியுறுத்தி தரேன். அதே மாதிரி கருப்புசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு அவனுக்கு அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் உடல்நல சரியில்லாத இருக்கு. புரியுதா? கருப்புசாமி அதை நான் நிவர்த்தனை பண்ணியிருந்தேன். நல்லபடியா தொழில் மேம்படுத்துறேன். உனக்கு என்ன கஷ்ட நஷ்டம் அப்படின்னு பார்த்தா உனக்கே இதெல்லாம் நினைச்சு பல கவலைப்பட்டு இருக்கிறேன். கருப்புசாமி உத்தரவிட்டு உன்னுடைய கவலையை தீர்த்தறேன். உன்னுடைய மனம் உடைச்சல் இல்லாத கருப்புசாமி நினைச்ச குரலுக்கு கூட நிற்கிறேன். உன் மக்களுக்கு எல்லாம் ஒன்றுபடுத்திடுறேன். எந்த ஒரு உயிர் சேதம் இல்லாத தொழில் முன்னேற்றம் அமைச்சு மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லாத கருப்புசாமி கூட நிற்கிறேன். நான் அமைச்சு தரேன், நல்லபடியா வலியுறுத்துறேன். புரியுதா? இன்னைக்கு குலதெய்வம் அப்படின்னு பார்த்தாலும் குலதெய்வம் அப்படின்னு பார்த்தாலும் வரல. இன்னைக்கு வந்து சிலுப்பண்ண விளக்கு போட்டு வழிபாடு பண்ண நான் வர வைக்கிறேன். நீ செய்யலாம் தாயே. கொஞ்சம் அவங்க கணவன் மணிக்குள்ள கொஞ்சம் மனசுல சங்கடம் வந்துட்டு இருக்குது. அதை நான் மாத்தி அமைச்சு வலியுறுத்தி கொடுப்பேன். உண்மையா இல்லையா? ஆனா கருப்பை உத்தரவிட்டு நிவர்த்தனை பண்ணிடுறேன், அவனையும் அந்த இடத்துல உட்கார வச்சிடறேன், கஷ்ட நசிக்கே போய்க்கிறேன். புரியுதா? எந்த ஒரு குளறுபடி இல்லாத வலியுறுத்தி தரேன். அதே மாதிரி கருப்புசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு அவனுக்கு அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் உடல்நல சரியில்லாத இருக்கு. புரியுதா? கருப்புசாமி அதை நான் நிவர்த்தனை பண்ணியிருந்தேன். நல்லபடியா தொழில் மேம்படுத்துறேன். உனக்கு என்ன கஷ்ட நஷ்டம் அப்படின்னு பார்த்தா உனக்கே இதெல்லாம் நினைச்சு பல கவலைப்பட்டு இருக்கிறேன். கருப்புசாமி உத்தரவிட்டு உன்னுடைய கவலையை தீர்த்தறேன். உன்னுடைய மனம் உடைச்சல் இல்லாத கருப்புசாமி நினைச்ச குரலுக்கு கூட நிற்கிறேன். உன் மக்களுக்கு எல்லாம் ஒன்றுபடுத்திடுறேன். எந்த ஒரு உயிர் சேதம் இல்லாத தொழில் முன்னேற்றம் அமைச்சு மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லாத கருப்புசாமி கூட நிற்கிறேன். நான் அமைச்சு தரேன், நல்லபடியா வலியுறுத்துறேன். புரியுதா? இன்னைக்கு குலதெய்வம் அப்படின்னு பார்த்தாலும் குலதெய்வம் அப்படின்னு பார்த்தாலும் வரல. இன்னைக்கு வந்து சிலுப்பண்ண விளக்கு போட்டு வழிபாடு பண்ண நான் வர வைக்கிறேன். நீ செய்யலாம் தாயே. கொஞ்சம் அவங்க கணவன் மணிக்குள்ள கொஞ்சம் மனசுல சங்கடம் வந்துட்டு இருக்குது. அதை நான் மாத்தி அமைச்சு வலியுறுத்தி கொடுப்பேன். அதான் சொல்றேன், நடந்த வாழ்க்கை ஒண்ணு போயிருச்சு, இப்ப இருக்கிற வாழ்க்கை கொஞ்சம் போராடிட்டு இருக்கிறேன். ஆனா கருப்பை உத்தரவிட்டு அந்த குழந்தைங்க நல்லபடியா மேம்படுத்துறேன். இன்னைக்கு எல்லாம் எனக்குன்னு வர்றது அந்த குழந்தை தான். அந்த குழந்தைய நான் மேன்மை கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். கருப்பசாமி உத்தரவிட்டு எந்த ஒரு குறைபாடு இல்லாத வலியுறுத்துறேன். புரியுதா? இன்னைக்கு அந்த மக்களுக்கும் இன்னைக்கு பார்த்தாலும் இந்த குழந்தைங்க சிறு உடல் நலம் பாதிப்பு வந்தாலும் கருப்பசாமி நான் காப்பாத்துறேன். 10 ரூபா வருமானத்தை வலியுறுத்துறேன். பல கஷ்ட சூழ்நிலை, பல போட்டி போறாம இன்னைக்கு இல்லட விட்டு 4 மனம் மாத்திட்டேன். எத்தனை வீடு மாத்தினா அதான் 4 மனம் மாத்திருக்கணும். கருப்பு உத்தரவிட்டு இதுக்கு மேல எங்கேயும் மாத்த மாட்டேன். புரியுதா? நிறக்க இப்ப உனக்குன்னு இல்லட உன்னை அமைக்க வாய்ப்பும் வருது. 10 ரூபா வருமானமும் இப்ப சேமிச்சு வச்சிருக்கிற அளவுக்கு நான் வலியுறுத்துட்டேன். எந்த ஒரு குறைபாடு இல்லாத கருப்புசாமி காப்பாற்றுறேன். புரியுதா? தைரியமா போ. இந்த கருப்பு உன் கூட நிக்கிறந்தாயே, உனக்கு என்ன எந்த ஒரு குளறுபடி இல்லாத வலியுறுத்துறேன். யார் ஏதோ இங்க வர இதை கேட்டாலும் கொடுக்காது. 5 ரூபா ஒட்டியும்பா, 10 ரூபா ஒட்டியும்பாங்க. புரியுதா? 10 ரூபா ஒட்டி நான் ஆசை காட்டி இருக்கிறதெல்லாம் புடுங்குவாங்க. ஒருத்தராத ஏமாந்துவாங்க. உஷாரா போய் குறைச்சிக்க.
இந்த தந்தைய உனக்கு சிறப்பா உனக்கு இதுக்கு மேல பதவி உயர்வு, புரியுதா? பதவி உயர்வு அப்படின்னு பார்த்தா கருப்புசாமி உனக்கு பதவி உயர்வு அமைச்சிருந்தாங்க. இன்னொரு 15 மாசத்துல ஒரு பதவி உயர்வு ஏற்படும், புரியுதா? கருப்பை உத்தரவிட்டு உன் கட்டுமனைக்கு கூட நின்று வழிபட்டாங்க, புரியுதா தையே? உனக்கு என்ன, என் பிள்ளை என்ன நாடி வந்திருக்கு, என் பிள்ளைக்கு நான் உத்தரவிட்டு இருக்கேன், இது வாயா நீரச்சு. அப்போ உனக்கு பதவி உயர்வு வேணுமா? என் பிள்ளைக்கு இப்போ நான் அமைச்சிருக்கிறேன், அதே சந்தோஷம் தானே? ஒன்றுக்கு கொடுத்தா உனக்கு சந்தோஷம் தானே? யாரு காதல் திருமணம் பண்ணனது? தொட்டு கும்பிடுங்கம்மா. நீ காதல் திருமணம் பண்ணியா? நான் அவங்கள தான் கூப்பிட்டேன், கேடு இருக்கேன். கருப்பசாமி உத்தரவிட்டு உனக்குன்னு பதவி உயர்வு தாயே இன்னும் ஒரு 15 மாசத்துல ஏற்படுற வாய்ப்பு அமைச்சு தரேன். உனக்குன்னு பல போட்டி இருந்தாலும் உன்னுடைய சொல் பேச்சு கேட்கற அளவுக்கு கருப்பம் கொடுக்க போய் வா தாயே. திருச்செங்கோடா தாயே. நீ அதே வாங்க வேணாம் தாயே. உன்னுடைய மக்களை பார்த்தாய், உன்னுடைய தொழிலாளர் கருப்புசாமி உத்தரவிட்டு இப்ப திருமணம் அமைச்சோம். இப்ப பிரிவினையில் இருக்கணும். யாரு கணவன் மனைக்குள்ள பிரிவினையில் இருக்கிறது? யாரு? போயிடுச்சு. இருந்தாலும் உன்னுடைய பேச்சு கேட்பட்டு இப்ப நிக்குது. இருந்தாலும் கருப்பசாமி இந்த பாலகனும் சொல் பேச்சு கேட்கல. டிரைவர் யாரு? நீ டிரைவருக்கு ஆசைப்பட்டே இல்லையா? அதான் சொல்றேன். இப்ப டிரைவர் அப்படின்னு பார்த்தாலும் ஆசைப்பட்டுருக்கணும். டிரைவர் ஆகணும்னு கூட ஆசைப்பட்டேன். இப்போ உன் தொழிலும் கையை விட்டு போயிடுச்சு. ஆனா கருப்புசாமி என்ன பண்றது எனக்கு தெரியல. இப்ப எந்த ஒரு தொழிலும் இல்லை, எல்லாம் குளறுபடியா இருக்குது. இன்னைக்கு இருந்த சொத்து சோத்தையும் கொஞ்சம் அழிச்சிருப்பிய, எல்லாம் கை விட்டு போயிடுச்சு. ஆனாலும் கருப்புசாமி எதை நல்லபடியா என்னையும் என் குடும்பத்தையும் பத்திரமா பார்த்துக்கணும், புரியுதா? இருந்தாலும் கருப்புசாமி 4 பேர் 4 விதமா என்ன பேசுறாங்க. அதுக்கு எந்த ஒரு கருப்புசாமி உலர்ந்து இன்னைக்கு கட்டண மனைவியோ உன்னை ஆசைறாடாப்பா. நீ எல்லாம் ஒரு மனுஷனால தவறா பேசுறான். உண்மைன்னா உண்மை, பொய்னா பொய்ன்னு சொல்லு. அதனால கருப்புசாமி சாவலாமான கூட நீ உணவு பண்ணிட்ட, புரியுதா? ஆனா கருப்புசாமி எந்த ஒரு குளறுடைய இல்ல வலியுறுத்தலையா உன் மக்களை ஒன்றுபடுத்துற. இன்னைக்கு எல்லாம் பொருளாதார கூட்டாளி எல்லாம் நஷ்டப்படுத்திட்டாங்க, புரியுதா? ஆனா எந்த ஒரு பாதிப்பு வராதியா. நீ இன்னைக்கு பார்த்தாலும் இன்னைக்கு கோட்டை கட்டி இருந்தாலும் அந்த கோட்டை கமுந்து இருக்கு. இன்னைக்கு எத்தனையோ லட்சத்தை அழிச்சிட்ட. அதான் சொல்றியா, கோபுரத்தையும் அழிச்சிட்ட அப்படின்னு என்ன, கோடியும் அழிச்சு விட்ட. இப்ப நீ வெத்து வேட்டு அப்படின்னு பார்த்தா செல்லாத காட்சி. உன் வாழ்க்கை இப்ப செல்லாத காட்சியா இருக்குது. யார் 10 ரூபா தருவாங்கன்னு நீ எதிர்பார்த்துட்டு இருக்க. ஆனா கருப்பை உத்தரவிட்டு போன சொத்தை மீட்டு கொடுத்துறேன், வருமானத்தை வழிவத்துறேன், போன சொத்தை மீட்டு கொடுத்துட்றேன், உன் மக்களை ஒன்றுபடுத்துறேன். எந்த ஒரு பாதபட்சமும் இல்லாத, பங்கச்சொல் இல்லாத, அன்னத்துக்கு பிரச்சனை இல்லாத, உடைக்க பிரச்சனை இல்லாத நீ அழைத்த குரலுக்கு இந்த மாளிகை வர கருப்பை வெள்ளப்பதிரை ஏறி ஓடாது வந்து உன் கட்டு வலிக்க உன் ஓட நின்று போன சொத்தை மீட்டு கொடுத்துறேன், மீட்டு கொடுத்துறேன். இருந்தாலும் கருப்புசாமி ஒரு பொண்ணு பேச்சு கேட்டு நீயே கொஞ்சம் அடாவடித்தனம் பண்ணிட்ட. 2வது ஒரு பொண்ணால நீ சொத்து ஒத்த அழிச்சிட்டான். உண்மையா இல்லையா? இந்த ஆழத்துக்கு எப்போ வந்த? இன்னைக்குதான். உண்மைன்னா உண்மை இல்லைன்னா டே கருப்புசாமி பொய் சொல்றேன்னு என் கச்சாவை பிடிச்சிக்கல. உண்மையா? இன்னைக்குதானே வந்த? போய் சொல்ல. யாரு என்ன ஒன்னாலும் இங்கிட்ட எனக்கு தெரியும். நீ என்ன சொல்றது? இன்னைக்கு எல்லாம் என் சொத்து ஒத்து எல்லாம் போயிடுச்சு. அதை நான் பாத்துக்கிறேன், என்கிட்ட எடுத்துட்டு வந்துட்டேன். ஆனா நீ வலுக்கட்டாயம் பண்ணி தான் எடுத்துட்டு வந்தேன் என் பிள்ளைய. அந்த சாமி சொல்லுது கரெக்டா இருக்குது, நாம போனதெல்லாம் மீட்டுலாம் அப்படி. கருப்புசாமி இன்னைக்கு கொஞ்சம் உடல்நிலையும் பாதிப்புதாங்க. உன் உடம்ப சரி பண்ணிடலாமா?
இது இன்னும் உசுரை காப்பாற்றி கொடுத்துறேன், பொருளாதாரத்தையும் உயர்த்தி கொடுத்துறேன். அப்புறம் நீ உடம்பு நல்லா ஆனதும் திமுரு பண்ணினா ஏற்கனவே இந்த ஒரு எத்தனை 7 ஒரு 17 நாளைக்கு முன்னே கொஞ்சம் கீழே விழுந்து எழுந்திரிச்சேன், பைக்கில் விழுந்தியா திருப்பி அப்புறம் ஏதோ ஒரு ரோகத்தில் விடுவாய். ஒன்றும் என் கால வயிறு விடுவாய், இல்லை சர்பத்தை விடுவாய், இல்லை மனுஷனை குறுக்க விடுவாய், ஏதோ ஒரு ரூபத்தில் கவுத்திடுவாய். ஆனால் இப்போ பொழப்பு அப்படின்னு பார்த்தோன்னா மறு பொழப்புவான் வாழ்க்கை, புரியுதா? ஆனால் கற்பை உத்தரவிட்டு நிவர்த்தனை பண்ணிடுறேன். உன்னுடைய கஷ்ட நஷ்டம் உன்னுடைய கடனுக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லாத நிவர்த்தனை பண்ணிடுறேன். எரியா கம்மி எரியா இங்கிட்டு வா தாயா, அங்கிட்டு போ தாயே. நைட்டில் வேற மூச்சு விட முடியலையே, ஏந்திரிச்சு உக்காந்துக்கிற. அம்மா சுடு தண்ணின்னு கேட்குறியா? அம்மா சுடு தண்ணி எனக்கு வச்சு கொடுன்னு கேட்குறேன். ஓ, நான் இதுக்கு மேலே நான் அதை நின்று போய்க்கிறேன். ஓ, நோயெல்லாம் இதோட தீர்ந்துச்சு. இவனுக்கு மருந்து இருக்கு தாயே, அதை கொஞ்சம் எடுத்துறியா? உள்ளுக்கு மருந்து வச்சிருக்காங்க, அதை கொஞ்சம் எடுத்துரு. அவன் புத்தியிலே கேட்கல, நான் வழி காட்டிட்டேன், நீ எடுத்துக்க. உன்னுடைய பேச்சு செல்லுபடி ஆகலை. அதுதான் சொல்றாங்க, உள்ளுக்கு மருந்து வச்சிருக்கிறாங்க. மக்களை ஒன்றுபடுத்துறேன், குடும்பத்தையும் ஒன்றுபடுத்துறேன். பல கஷ்ட சூழ்நிலை, இன்னைக்கு சொத்து பத்தெல்லாம் இழந்து போச்சு. இன்னைக்கு சொத்து பத்தெல்லாம் இழந்து போயிருக்கணும். ஆனால் கருப்புசாமி எனக்கு இந்த நேரம் நினைச்சாதான் கோபம் வருது அப்படின்னு நீ நினைக்க. கருப்புசாமி உத்தரவிட்டு நான் நிவர்த்தனை பண்ணியிருந்தாயே, இன்னைக்கு இழந்த சொத்துக்கு மேல நான் மீட்டு கொடுக்க வாய்ப்பை அமைச்சுக்கிறேன். கருப்புசாமி, நீ சொல் அப்படின்னு பார்த்தாலும் நீ கொஞ்சம் ஃபர்ஸ்ட்ல இருந்து விட்டுட்ட. சொல்றது புரியுதா இல்லையா? நீ அசால்ட்டியா விட்டுட்ட. சரி, என்னமோ ஒன்று இன்னைக்கு தலைக்கு மீறிடுச்சு. ஆனாலும் எப்படா அதை மீட்டு கொண்டு வருது அப்படின்னு நினைக்கிறேன். கருப்பை உத்தரவிட்டு இன்னைக்கு கிரக சூழ்நிலை அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கு ஒன்று கணவனா இல்லை மனைவியா கயிறு எடுத்துருக்கு, இல்லை பாலையில் இருக்கு. யாரு? எனக்கு வாழை பிடிக்கல அப்படின்னு நினச்சிட்டு போர்க்களம் பண்ணிட்டு இருக்கிறேன். அதனால கருப்பை உத்தரவிட்டு நிவர்த்தனை பண்ணிடுறேன். மக்களை ஒன்றுபடுத்துறேன், குடும்பத்தை ஒன்றுபடுத்துறேன், தொழிலும் மேம்படுத்துறேன், உன்னுடைய கஷ்ட சூழ்நிலையும் போய்க்கிறேன். இருந்தாலும் கருப்புசாமி யாருக்கு கத்தி வச்சது ஆப்ரேஷன் வந்தது? ஆப்ரேஷன் வந்துச்சு சொல்றேன். உனக்கு வந்தது கருப்பை உத்தரவிட்டு இதுக்கு மேல பாதிப்பு வராது, புரியுதா? நல்லபடியா மீட்டு கொடுத்துட்றேன், தொழிலும் மேம்படுத்திடுறேன். பல போட்டி போறாம அங்கும் பங்காளிங்கெல்லாம் தொந்தரவு கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால கருப்புசாமி அதை மீண்டு நான் ஒழிவிட்டேன். வேற என்ன கேட்குறேன்? தண்ணி போடுறதுல கொஞ்சம் மீட்டு. நானே தண்ணி போட்டுட்டு தான் இருக்கேன், அவனை நான் பார்த்துக்கிறேன். நான் இதுக்கு மேலே வர வைக்கிறதா ஐயா? என் கட்டுமனையில் என்னை நம்பி வந்தல்ல, அதுக்கு மேலே படிப்படியாக குறைச்சி நான் ஒன்று கொடுத்தேன், தைரியமாக போட்டேன். சரி, விளக்கம். கருப்பசாமி திருச்சி. திருச்சிப்பா. எத்தனை பேர் இருந்தாலும் வாங்கப்பா திருச்சி. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தியா? நீ நரிக்கு வருவ எனக்கு தெரியும். कौन सो लपड़ा माला आएगा क्या? तुम्हारा नाम क्या? हमारा नाम जीवा का। क्या जीवा नाम?
किधर लड़की आएगा? ए एक लड़की नहीं, किधर इधर लड़की किधर? हमें नहीं ए क्या? कदम हमारी है। ए क्या बोले? हमें नहीं माँ। दो लड़कियां आएगा, एक नहीं। हमें एक कदम हमारी है। इधर में एक लड़की, उधर वाला रूम वाला किधर लड़की? तुम्हारा नाम क्या बोलो? हमारा नाम दिवस। ए उधर नहीं, लड़की वाला। हाँ लड़की ए जोतिया हाँ? ज्योतिका क्या? ज्योतिका पुष्पा पुष्पा किधर? तीन लड़की आएगा। तो नहीं हेलो उधर किधर आएगा? ऊपर से ऊपर जाएगा। மூணு கொண்டாடி ரெண்டு போயிருக்கா, एक आएगा, एक पास